10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Exercise 3.1 la 7th sum பாருங்க. If x equal to summation n equal to 0 to infinity cos power 2n theta, comma y equal to summation n equal to 0 to infinity sin power 2n theta and z equal to summation n equal to 0 to infinity cos power 2n theta into sin power 2n theta, comma 0 less than theta less than pi by 2. Theta oda value 0 to pi by 2 அப்படிங்கறாங்க. Then show that x, y, z, okay, x, y, z மூணு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா that's equal to x plus y plus z. Okay, x, y, z மூணையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. மூணுக்கான வேல்யூ கண்டுபிடிங்க. மூணையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா that's equal to, அது எப்படி இருக்கும் அப்படின்னா x, y, z மூணையும் மல்டிப்ளை பண்றீங்க. அது மூணையும் ஆட் பண்ணக்கூடிய ரிசல்ட்டுக்கு அது ஈக்குவலா இருக்கும். ஓகே, x, y, z அப்படிங்கிறது ஈக்குவல் டு x plus y plus z அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இதில் ஒரே ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஹிண்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம சம் போடுவோம். ஓகே, ஹிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பைனாமியல் ஃபார்முலா அப்படிங்கிறது. ஓகேவா, பைனாமியல் ஃபார்முலா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1 + x + x² + x³ + எக்ஸெட்ரா. ஓகே, 1 + x + x² + x³ + எக்ஸெட்ரா இந்த ஆர்டரில் இருக்குது அப்படிங்கிறப்ப அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா 1 / 1 - x அப்படிங்கிறது ஃபார்முலா. ஓகே, இந்த ரிசல்ட் எப்படி எழுதிக்கலாம்? 1 + x + x² + x³ + எக்ஸெட்ரா இப்படி கண்டினியூஷனாக போயிட்டே இருக்குது அப்படிங்கிறப்ப இதுக்கான பைனாமியல் ஃபார்முலா இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 1 / 1, ஓகே, 1 / 1 - x அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இந்த ஹிண்ட்டை யூஸ் பண்ணி தான் இந்த சம் போடுவோம், மைண்டில் வச்சுக்கோ. ஓகே, ரைட், சம் பாருங்கள். இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சமேஷன் n = 0 to infinity cos power 2n theta அப்படின்னு. ஓகே, அதேமாதிரி y வேல்யூ கொடுத்துருக்காங்க சமேஷன் n = 0 to infinity sin power 2n theta அப்படின்னு. அதேமாதிரி z வேல்யூ கொடுத்துருக்காங்க சமேஷன் n = 0 to infinity cos power 2n theta into sin power 2n theta அப்படின்னு. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ சொல்யூஷன் பாருங்கள். கிவன் x equal to summation n equal to 0 to infinity cos power 2n theta. ஓகே, x equal to summation n equal to 0 to infinity cos power 2n theta. ஓகே, ஸோ என்னுக்கு என்னென்ன வேல்யூ அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்னுக்கு 0. ஓகே, ஃபஸ்ட்டு என்னுக்கு 0 போடுங்க. அடுத்தது என்னுக்கு 1 போடுங்க. ஓகே, அதேமாதிரி ஒவ்வொரு வேல்யூவாக என்னுக்கு பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா எது வரைக்கும் போடணும்? மேலே பாருங்கள் இன்ஃபினிட்டிவாக. அப்போ n வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0ல் இருந்து 1, 2, 3 எக்ஸெட்ரா எது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க? இன்ஃபினிட்டி வரைக்கும் நீங்கள் போடுறீங்க. சம்மேஷன் வருது. ஓகே, அப்போ n வேல்யூ வந்து 0 போடு, அப்புறம் 1 போடு, அப்புறம் 2 போடு, அப்படி போட்டுக்கிட்டே போய் அதே சமயம் சம்மேஷன் அப்படின்னா எல்லாத்தையும் என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். சரிங்களா, சம்மேஷன் அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த காஸ் பவர் 2n theta இருக்கு இல்லையா, இதில் என்னுக்கு என்ன போடுறேன்? 0 அப்படின்னு அப்ளை பண்ணுறேன். ஓகே, என்னுக்கு என்ன போடுறேன்? 0. ஓகே, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா எனக்கு 0 அப்படின்னு போடுறப்ப 2 × cos power 2n. அப்போ 2 × 0, 2 × 0 அப்படிங்கிறது 0. ஓகே, எனிதிங் பவர் 0 அப்படி அப்போ என்ன கிடைக்கும்? காஸ் பவர் 0 தீட்டான்னு கிடைக்குமா? எனிதிங் பவர் 0 அப்படின்னா வேல்யூ என்னன்னு தெரியும்? 1. a பவர் 0 அப்படின்னா 1. அப்போ இந்த இடத்துல காஸ் தீட்டா ஹோல் பவர் 0. அப்போ வேல்யூ என்ன கிடைக்கும்? 1. அப்போ என்னுக்கு 0 போடுறப்ப இந்த காஸ் பவர் என்ன கிடைக்கும்? 0 அப்படின்னு வந்தனால ஓகே அதோட வேல்யூ என்ன அப்படின்னா 1 அப்படிங்கிறது. ஓகேவா, என்னுக்கு 0 போட்டிங்கன்னா காஸ் பவர் 2n theta அப்படிங்கிறது என்னாகும்? உனக்கு 1 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? சம்மேஷன். அப்போ என்னுக்கு 0 போட்டிங்க ப்ளஸ் போட்டுட்டு அடுத்து எனக்கு என்ன அப்ளை பண்ணுறீங்க? 1 போடுங்க. 1 போட்டிங்க அப்படின்னா காஸ் பவர் 2 × 1 என்ன ஆகிடும்? 2. அப்போ காஸ் ஸ்கொயர்டு தீட்டா அப்படின்னு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ளஸ் போட்டுக்கோ. சம்மேஷன் அப்படிங்கிறப்ப எல்லாத்தையும் என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். என்னுக்கு 1 என்னுக்கு என்ன செய்றீங்க? 0 அப்படின்னு போட்டால் 1 கிடைக்குது. ப்ளஸ் அப்படின்னு போட்டு என்னுக்கு 1 போடுறீங்க. 1 போட்டால் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்குது. ப்ளஸ் என்னுக்கு 2 போடுறீங்க. 2 போட்டிங்க அப்படின்னா காஸ் பவர் 2 × 2 என்ன ஆகிடும்? உனக்கு 4. அப்போ காஸ் பவர் 4 தீட்டா. ஓகே, சம்மேஷன். அப்போ ப்ளஸ் போட்டுக்க. அடுத்து என்னுக்கு என்ன செய்கிற? 3 போடு. அப்போ காஸ் பவர் 2 × 3 என்ன ஆகிடும்? 2 × 3 6. அப்போ காஸ் பவர் 6 theta. ஓகே,
ப்ளஸ் எக்ஸட்ரா எண்ணுக்கு 4 போடுங்க காஸ் பவர் 2 இன்ட்டு 4 8 அப்போ காஸ் பவர் 8 தீட்டா இப்படியே போயிட்டே இருக்குமா உங்களுக்கு. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எண்ணுக்கு என்ன செய்றீங்க ஃபஸ்ட்டு 0 போடுறீங்க. 0 போட்டிங்க அப்படின்னா காஸ் தீட்டா ஹோல் பவர் 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ எனிதிங் பவர் 0ஓட வேல்யூ 1. அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்குது 1 அப்படின்னு கிடைக்குது. எண்ணுக்கு 0 போடுறப்ப 1 ப்ளஸ் எண்ணுக்கு 1 போட்டிங்கன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்குது. எண்ணுக்கு 2 போடுறப்ப காஸ் பவர் 4 தீட்டா. எண்ணுக்கு 3 போட்டிங்க அப்படின்னா காஸ் பவர் 6 தீட்டா. ஓகே இது எல்லாத்தையும் என்ன செய்யணும் சம்மேஷன் வந்திருக்க நடுவில் சிம்பிள். ஸோ அப்போ சம்மேஷன் மீன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் ஆட் பண்ணுங்கள். அப்போ 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் பவர் 4 தீட்டா ப்ளஸ் காஸ் பவர் 6 தீட்டா ப்ளஸ் எக்ஸட்ரா இதே மாடல் அப்படியே போயிட்டே இருக்குமா. அப்போ எக்ஸ் வேல்யூ என்ன கிடைக்குது 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் பவர் 4 தீட்டா ப்ளஸ் காஸ் பவர் 6 தீட்டா ப்ளஸ் எக்ஸட்ரான்னு போகுது. ஓகே இப்போ இதை எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படியே வச்சுக்கோ ப்ளஸ் இந்த காஸ் பவர் 4 தீட்டாவை எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா அதனுடைய ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாமா. காஸ் பவர் 4 தீட்டாவை எப்படி எழுதிக்கிறேன் காஸ் ஸ்கொயர் தீட்டா அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் இந்த காஸ் பவர் 6 இருக்குது அதை எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா அதனுடைய ஹோல் க்யூப்னு எழுதிக்கலாமா. ஸோ இந்த இடத்துல ஸ்கொயர் இருக்குது இங்கே 3 2 இன்ட்டு 3 6 ஓகே தானே. அப்போ எப்படி வருது உனக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அதனுடைய ஹோல் க்யூப் ப்ளஸ் எக்ஸட்ரா இப்படி எழுதிக்கலாமா. ரைட் இது அப்படியே பாருங்களேன் ஹிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஹிண்ட்டையும் இதையும் அப்படியே கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா 1 ப்ளஸ் எக்ஸ் ஹிண்ட் பார்த்தீங்கன்னா வந்துருக்குது 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் கியூப் அப்படி தானே வந்திருக்கு. அப்படி பார்க்குறப்ப ஹிண்ட்டு இதையும் கம்பேர் பண்ணுங்கள் 1 ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்போ 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் கியூப் அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் கியூப் அப்படின்னு கரெக்டுங்களா. அப்போ இந்த ஃபார்மில் எந்த மெத்தடில் இருக்குது அப்படின்னா ஹிண்ட்டு ஃபார்மில் ஹிண்ட்டு யூஸ் பண்ணால் அப்படியே இருக்கும் பாருங்கள் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா எக்ஸுக்கு பதில் என்ன வந்திருக்குதுன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வந்திருக்குது கரெக்டான பாருங்கள். இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா. ஓகே அப்போ ஹிண்ட் ஃபார்முலா அப்படியே இருக்கா. ஃபார்முலா என்னன்னு தெரியும் 1 டிவைடு பை 1 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு. ஓகே அப்போ 1 டிவைடு பை 1 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதலாம். பட் எக்ஸ் இங்கே என்னன்னு தெரியும் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ 1 டிவைடு பை 1 மைனஸ் எக்ஸுக்கு பதில் என்ன போட்டுக்கிறீங்க காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு போட்டுக்கோ. ஓகே ஸோ இந்த இடத்துல x equal to summation n equal to 0 to infinity cos power 2n thetaன்னு வருது. n-க்கு 0 அப்படின்னு அப்ளை பண்ணிங்கன்னா cos theta whole power 0 anything power 0ஓட வேல்யூ 1 அப்போ 1 கிடைக்குது. சம்மேஷனால் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அப்போ ப்ளஸ் போட்டுக்கு n-க்கு 1 போட்டிங்க அப்படின்னா cos square theta, n-க்கு 2 போட்டிங்கன்னா இதில் என்ன வரும் cos power 4 theta. ஓகே n-க்கு 3 போடுறப்ப cos power 6 theta அப்படி போயிட்டே இருக்குமா. ரைட் இப்போ இதில் 1 ப்ளஸ் இந்த cos square theta அப்படியே வச்சுக்கோ. இந்த cos power 4 theta எப்படி எழுதுறேன் cos square theta அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் அதே cos power 6 theta எப்படி எழுதிக்கிறேன் cos square theta அதனுடைய ஹோல் கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா. ஓகே இது அப்படியே கிவனில் கொடுத்துவாங்க இல்லையா ஹிண்ட் அதோட கம்பேர் பண்ணுறேன். அப்போ 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் கியூப். ஓகே அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா cos square theta. ஓகே அப்போ இந்த ஃபார்முலா என்னன்னு தெரியும் உனக்கு கிவனில் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 1 டிவைடு பை 1 மைனஸ் எக்ஸ். அப்படி இது பண்ணுறப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைடு பை 1 மைனஸ் எக்ஸ்ன்னு போடுவோமா இந்த ஃபார்முலா ஹிண்ட் யூஸ் பண்ணால். பட் எக்ஸ் என்னன்னு தெரியுங்க cos square theta. அப்போ 1 டிவைடு பை 1 minus cos square theta. Okay 1 minus cos square theta உனக்கு என்னன்னு தெரியும் sin square theta. Okay x equal to 1 by 1 minus cos square theta என்னன்னு தெரியும் sin square theta. உனக்கு ஃபார்முலா தெரியும் ஐடென்டிட்டிஸ் ஃபார்முலா sin square theta plus cos square theta equal to 1. ஓகே sin square theta plus cos square theta equal to 1. ஓகே அப்போ அந்த cos square அந்த சைடு கொண்டு போயிடுங்க என்ன ஆகிடும் 1 minus sin squared வருமா. 1 minus sin squaredங்கிறது cos squared கரெக்டுங்களா. ஸோ அப்போ இங்கே என்ன அப்படின்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ என்ன அப்படின்னா சைன் ஸ்கொயர்டு. ஓகே அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைடு பை சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு கிடைக்குது. சரியா நெக்ஸ்ட் கிவன் ஒய் ஈக்குவல் டு சம்மேஷன் n ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி சைன் பவர் 2n தீட்டா. ஓகே n-க்கு 0 போடுங்க சைன் பவர் 0 எனிதிங் பவர் 0ஓட வேல்யூ 1 அப்போ ஒய் ஈக்குவல் டு 1. ஓகே சம்மேஷன் அப்போ ஆட் பண்ணுமா ப்ளஸ் n-க்கு 1 போடுங்க சைன் பவர் 2 இன்ட்டு 1 2 அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் n-க்கு ஓகே எனக்கு 2 போட்டிங்கன்னா என்ன ஆடும் சைன் பவர் 2 இன்ட்டு 2 என்ன ஆடும் 4 தீட்டா ப்ளஸ் அடுத்தது எனக்கு 3 போட்டிங்கன்னா சைன் பவர் 2 இன்ட்டு 3 என்ன ஆடும் 6 அப்போ சைன் பவர் 6 தீட்டா ப்ளஸ் எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி. ஓகே இது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபார்முலா ஹிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கிறேன். எப்படி எழுதுறேன் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படியே வச்சுக்கோ. சைன் பவர் 4 தீட்டா எப்படி எழுதுறேன் சைன் ஸ்கொயர் தீட்டா அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் இது எப்படி இல்லை சைன் பவர் 6 தீட்டாவா சைன் ஸ்கொயர் தீட்டா அதனுடைய ஹோல் கியூப். ஓகே ப்ளஸ் எக்ஸட்ரா. ஓகே இப்போ இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹிண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கான்னு பாருங்களேன். y ஈக்குவல் டு இப்போ 1
ப்ளஸ் எக்ஸ் ஓகே சைன் ஸ்கொயர் டீட்டாங்கிறத எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ அப்போ 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸட்ரா ஓகே அப்படியே ஹிண்ட் யூஸ் பண்ணலாமான்னு பாருங்கள் எக்ஸுக்கு பதில் இங்கே என்ன வந்திருக்கு சைன் ஸ்கொயர் டீட்டா வந்திருக்கு ஓகே சைன் ஸ்கொயர் டீட்டாவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸட்ரா அப்படியே ஹிண்ட்டை யூஸ் பண்ணலாமான்னு பாருங்கள் ரிசல்ட் என்ன உங்களுக்கு 1 டிவைடு பை 1 மைனஸ் எக்ஸ் அப்போ y ஈக்குவல் டு 1 டிவைடு பை 1 மைனஸ் எக்ஸ் எக்ஸ் அப்படிங்கிறது இங்கே என்ன எடுத்துக்கிட்டிங்க சைன் ஸ்கொயர் டீட்டா அப்போ 1 டிவைடு பை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா என்னன்னு தெரியும் காஸ் ஸ்கொயர் டீட்டா அப்போ y ஈக்குவல் டு 1 பை காஸ் ஸ்கொயர் டீட்டா அப்படிங்கிறது ஓகே அப்போ y வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா ரைட் நெக்ஸ்ட் கிவனில் பாருங்கள் z ஈக்குவல் டு சமேஷன் n ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி காஸ் பவர் 2n டீட்டா இன்ட்டு சைன் பவர் 2n டீட்டா அப்படிங்கிறாங்க ஓகே அப்போ z ஈக்குவல் டு எனக்கு 0 போட்டால் ஓகே எனக்கு 0 போட்டீங்க 0 போட்டால் காஸ் டீட்டா ஹோல் பவர் 0ன்னு வருமா இங்கே அதேமாதிரி சைன் டீட்டா அதனுடைய ஹோல் பவர் 0 எனிதிங் பவர் 0ஓட வேல்யூ 1 ஓகே காஸ் டீட்டா ஹோல் பவர் 0 வரும் அதேமாதிரி சைன் டீட்டா ஹோல் பவர் 0 எனிதிங் பவர் 0 வந்துச்சுன்னா வேல்யூ 1 இன்ட்டு 1 என்ன ஆகிடும் 1 அப்போ z ஈக்குவல் டு 1 ப்ளஸ் எனக்கு என்ன போட்டிங்க 1 போட்டிங்க அப்படின்னா காஸ் ஸ்கொயர் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டா வருமா இங்கே ப்ளஸ் எனக்கு 2 போட்டிங்கன்னா 2 இன்ட்டு 2 4 அப்போ காஸ் பவர் 4 டீட்டா இன்ட்டு சைன் பவர் 4 டீட்டா ப்ளஸ் எனக்கு 3 போடுங்க காஸ் 2 இன்ட்டு 3 6 அப்போ காஸ் பவர் 6 டீட்டா ப்ளஸ் இன்ட்டு சைன் பவர் 6 டீட்டா ப்ளஸ் எக்ஸட்ரான்னு போகும் ஓகே அப்போ z ஈக்குவல் டு 1 ப்ளஸ் இந்த ஃபஸ்ட் டைம் அப்படியே வச்சுக்கோ காஸ் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டா செகண்ட் இங்கே இருக்கு இல்லையா காஸ் பவர் 4 டீட்டா இன்ட்டு சைன் பவர் 4 டீட்டா இதை ஓகே இது ஹிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எழுதுறேன் அப்போ எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டா அதனுடைய ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாமா ஓகே ஹிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எழுதணும் ஹிண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் எக்ஸு அப்போ இது அப்படியே எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும் நீங்கள் ஓகே அடுத்து எக்ஸ் ஸ்கொயர்டாக கொண்டு வரணும் அப்போ காஸ் பவர் 4 டீட்டா இன்ட்டு சைன் பவர் 4 டீட்டாவை என்ன செய்யணும் அப்படின்னா இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டா அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு ஓகே ப்ளஸ் போட்டுக்கோ அடுத்து காஸ் பவர் 6 டீட்டா இன்ட்டு சைன் பவர் 6 டீட்டா இருக்கா அதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டா அதனுடைய ஹோல் கியூப் அப்படின்னு எழுதிக்கலாமா ப்ளஸ் எக்ஸட்ரா அப்படிங்குது ஓகே ரெடி இது அப்படியே பாருங்களேன் ஹிண்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கான்னு பாருங்களேன் 1 ப்ளஸ் எக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே காஸ் ஸ்கொயர் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டா ஓகே எக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன வரும் காஸ் ஸ்கொயர் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டா அப்போ 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் இது அப்படியே எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் இது எக்ஸ் க்யூப் அப்படிங்கிறது அப்போ என்ன ஹிண்ட்டில் வர மாதிரியே இருக்கான்னு பாருங்கள் 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் க்யூப் அப்படின்னு அப்படியே இருக்கா ரைட்டு ஹிண்ட் என்ன உங்களுக்கு 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் ஈக்குவல் டு என்ன ஆன்சர் சொல்கிறாங்க 1 டிவைடு பை 1 மைனஸ் எக்ஸ் அப்போ z ஈக்குவல் டு 1 டிவைடு பை 1 மைனஸ் எக்ஸ் பட் எக்ஸ் இங்கே என்னன்னு தெரியும் காஸ் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டா அப்போ z ஈக்குவல் டு 1 டிவைடு பை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு கிடைக்குது சரிங்களா இதுதான் இதில் வரக்கூடியது அப்போ எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ z வேல்யூ அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம் நம்ம சரிங்களா மறக்கக்கூடாது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எண்ணுக்கு 0 போடுறீங்க 1 2 3 அப்படின்னு எக்ஸட்ரா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க ஓகேவா ஸோ எக்ஸ் பாருங்கள் 1 எண்ணுக்கு 0 போட்டால் 1 கிடைக்குது ஓகே 1 போட்டிங்கன்னா காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அதேமாதிரி 2 போட்டால் காஸ் பவர் 4 3 போட்டால் காஸ் பவர் 6 டீட்டா இப்படின்னு வரிசையாக வருது இது என்ன செய்கிறோம் ஹிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் எழுதுறேன் 1 ப்ளஸ் செகண்ட் டைம் என்ன எடுத்துக்கிறேன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ அப்போ காஸ் ஸ்கொயர் டீட்டா அடுத்து காஸ் ஸ்கொயர் டீட்டா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுது காஸ் ஸ்கொயர் டீட்டா ஹோல் கியூப்னு எழுது ஹிண்ட் வந்துடும் ஹிண்ட் படி எப்படியெல்லாம் 1 டிவைடு பை இந்த ஆன்சர் 1 டிவைடு பை 1 மைனஸ் எக்ஸ் பட் எக்ஸுக்கு பதில் இங்கே என்ன இருக்குது காஸ் ஸ்கொயர் டீட்டா அப்போ காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு போட்டால் எக்ஸ் வேல்யூ 1 பை சைன் ஸ்கொயர்னு வருது இதே மாதிரி சேம் அப்படியே ஒய் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க ஒய் என்ன கிடைக்குது 1 பை காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு கிடைக்குது அதே மாதிரி சிம்பிளை பண்ணால் z ஈக்குவல் டு 1 டிவைடு பை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டான்னு கிடைக்குது சரியா ரைட் இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணணும் நம்ம எக்ஸ் ஒய் z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுமா நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்னு ப்ரூஃப் பண்ணணும் நான் ஆர்ஹெச்எஸ் சைடு எடுத்துக்கிறேன் ஆர்ஹெச்எஸ் சைடு என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z அப்படின்னு இருக்குது ஓகே நான் ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z எக்ஸ் வேல்யூ என்னன்னு தெரியும் 1 பை சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் ஒய் வேல்யூ என்னன்னு தெரியும் 1 பை காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் z வேல்யூ என்னன்னு தெரியும் 1 டிவைடு பை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டா ஓகே ரைட் ஃபஸ்ட் ரெண்டு டேர்மை மட்டும் நான் இப்போ எடுத்துக்கிறேன் ஓகே ஃபஸ்ட் ரெண்டு டேர்ம் மட்டும் எடுத்துக்கிறேன் எல்சிஎம் எடுக்கிறேன் 1 இன்ட்டு எல்சிஎம் எடுங்க 1 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 1 இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைடு பை சைன் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் டீட்டா கரெக்டாக ஃபஸ்ட் ரெண்டு டேர்முக்கு மட்டும் என்ன
செஞ்சுருக்கிறேன், எல்சிஎம் எடுக்கிறேன். 1 இருக்குது, காஸ் ஸ்கொயர் டீட்டா மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 1 இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னா சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைடு பை கீழே 2 மல்டிப்ளை பண்ணால் சைன் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் டீட்டா அப்படிங்கிறது. ஓகே, ப்ளஸ் இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கோ, இஜெட் டேர்ம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே வச்சுக்கோ. 1 டிவைடு பை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டா அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ரைட் நியூமரேட்டரில் பாருங்களேன், காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா வேல்யூ என்னன்னு தெரியும் 1. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், நம்ம 1 போட்டுக்கலாமா. அப்போ 1 டிவைடு பை சைன் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 1 டிவைடு பை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டான்னு வருதா. ரைட், இப்போ இந்த 2 டேர்முக்கும் என்ன எடுக்கிறேன், எல்சிஎம் எடுக்கிறேன். ஓகே, இப்போ என்ன செய்கிறேன், இந்த 2 டேர்முக்கும் எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்தால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவியா, 1 இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டா அதே தான் வரும், ப்ளஸ் அதேமாதிரி 1 இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஓகே, அப்போ அதே தான் கிடைக்குமா, டிவைடு பை 2 என்ன செய்யணும், மல்டிப்ளை. ஓகே, அப்போ 1 இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ணால் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் அதே மாதிரி 1 இன்ட்டு இங்கே வரக்கூடிய சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா மல்டிப்ளை பண்ணால் சைன் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஓகே, டிவைடு பை கீழே 2 என்ன செய்கிறேன், மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டான்னு கிடைக்குது. சரியா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டா வருது, இங்கே ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டு காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு வருது. ஓகே, ஸோ ரெண்டும் ஒன்று தான், காஸ் ஸ்கொயர்டு சைன் ஸ்கொயர்டு, இங்கே சைன் ஸ்கொயர்டு காஸ் ஸ்கொயர்டு மல்டிப்ளை பண்ணால் 2 இன்ட்டு 3நாலும் 3 இன்ட்டு 2நாலும் ஒன்று தானே. ஸோ அப்போ இந்த இடத்துல மைனஸ் காஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டாவும் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டீட்டாவும் என்ன ஆகும், உனக்கு கேன்சல் ஆகி ரிமைண்டர் எது மட்டும் வரும், உனக்கு 1 மட்டும் வரும். அப்போ 1 டிவைடு பை சைன் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டான்னு கிடைக்குதா. ரைட், இப்போ என்ன செய்கிறேன், தனித்தனியாக எழுதிக்கிறேன். சரியா, அப்போ எப்படி எழுதுனா 1 பை சைன் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு 1 பை காஸ் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு 1 பை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டா. ஓகே, உனக்கு தெரியும் 1 பை சைன் ஸ்கொயர் டீட்டா அப்படிங்கிறது எக்ஸ், 1 பை காஸ் ஸ்கொயர் டீட்டாங்கிறது ஒய் இன்ட்டு 1 டிவைடு பை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா அப்படிங்கிறது இஜெட். அப்போ என்ன கிடைக்குது, ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு இஜெட். எல்ஹெச்எஸ் பார்ட் கிடச்சிச்சா. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன கிடைக்குது அப்படின்னா எக்ஸ் ஒய் இஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் அப்படின்னு ப்ரூஃப் ஆகுது. ஓகே, ஹென்ஸ் ஷோன். சரிங்களா, நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 8th சம். இஃப் tan square theta equal to 1 minus k squared. Okay, tan square theta என்னன்னு சொல்கிறாங்க, 1 minus k squared. Show that secant theta plus tan theta whole cube into cosecant theta equal to 2 minus k squared whole power 3/2. இது ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. tan square theta equal to 1 minus k squared அப்படிங்கிறத எடுத்துக்கிறாங்க. இதை எடுத்துக்கிட்டு உனக்கு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க என்னென்னா secant theta plus tan cube theta into cosecant theta ஓட வேல்யூ equal to 2 minus k squared whole power 3/2 அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஆல்சோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே அப்படின்னு கேட்குறாங்க. கேவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணு ஃபார் விச் திஸ் ரிசல்ட் ஹோல்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த 2 ரிசல்ட்டும் ஹோல்ட் ஆகிறப்ப கேவோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. சரியா, சரி, சொல்யூஷன் பாருங்கள். கிவனில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் எடுத்துக்கிறேன். என்ன இருக்குது, tan square theta equal to 1 minus k squared அப்படின்னு. ஓகே, ஸோ அப்போ அந்த கண்டிஷன் எடுத்துக்கிறேன். tan square theta equal to 1 minus k squared அப்படின்னு. ஓகே, போத் சைட்ஸ் நான் இதில் என்ன செய்கிறேன் அப்படின்னா 1 அப்படிங்கிறத ஆட் பண்ணுறேன். ஓகே, போத் சைட்ஸ் இந்த tan square theta equal to 1 minus k squared அப்படிங்கிற டேர்மில் போத் சைட்ஸ் என்ன செய்கிறேன் அப்படின்னா 1 அப்படிங்கிறத ஆட் பண்ணுறேன். ஆடிங் 1 ஆன் போத் சைட்ஸ் வி கெட். அப்போ 1 ஆட் பண்ணால் இந்த பக்கம் என்ன கிடைக்கும், 1 + tan squared வரும் ஈக்குவல் டு 1 ஆட் பண்ணால் 1 ப்ளஸ் இங்கே வரக்கூடிய 1 மைனஸ் கே ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது. ஓகே, போத் சைஸ் 1 ஆட் பண்ணுறேன். அப்போ 1 + tan square theta ஈக்குவல் டு 1 + 1 மைனஸ் கே ஸ்கொயர்னு கிடைக்குமா. ரைட், அப்போ 1 + tan square theta ஈக்குவல் டு இந்த 1 ஆட் பண்ணால் 2வா, அப்போ 2 மைனஸ் கே ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ 1 + tan square theta ஈக்குவல் டு 2 மைனஸ் கே ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. ஓகே, ரைட், அப்போ 1 + tan square அப்படிங்கிறது என்னென்னு தெரியும் உனக்கு, சீக்கன் ஸ்கொயர் ஃபார்முலா படிச்சிருப்போம் நம்ம. சீக்கன் ஸ்கொயர் theta மைனஸ் tan square theta ஈக்குவல் டு 1. அப்போ சீக்கன் ஸ்கொயர் theta ஈக்குவல் டு 1 + tan square theta ஐடென்டி ஃபார்முலா படிச்சிருக்கோம் இல்லையா. ஐடென்டி ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்ப 1 + tan squared அப்படிங்கிறது என்ன ஆகிடும் உனக்கு, சீக்கன் ஸ்கொயர்னு வந்துடும். அப்போ சீக்கன் ஸ்கொயர் theta ஈக்குவல் டு 2 மைனஸ் கே ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. ஓகே, சீக்கன் ஸ்கொயர் theta ஈக்குவல் டு 2 மைனஸ் கே ஸ்கொயர்டு. அப்போ சீக்கன் theta ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 மைனஸ் கே ஸ்கொயர்டு ஹோல் பவர், இந்த 2 அந்த ஹோல் பவர் 1/2. ஓகே, சீக்கன் ஸ்கொயர் theta ஈக்குவல் டு 2 மைனஸ் கே ஸ்கொயர்டு. அப்போ சீக்கன் theta ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, 2 மைனஸ் கே ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2. ஓகே, ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கோ. சீக்கன் thetaவோட வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறோம். சரிங்களா, ரைட். நவ் அப்போ இப்போ என்ன செஞ்சுருக்கேன், tan square theta ஈக்குவல் டு 1 மைனஸ் கே ஸ்கொயர், இதில் இருந்து சீக்கன் thetaவோட வேல்யூ என்ன அப்படின்னா 2 மைனஸ் கே ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2 அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். சரியா, ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கண்டிஷன் சொல்கிறாங்க, என்ன ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க, சீக்கன் theta ப்ளஸ் tan cube theta கொசிக்கன் thetaவோட வேல்யூ 2 மைனஸ் கே ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2ன்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நான் எடுத்துக்கிறேன். நவ் சீக்கன் theta ப்ளஸ் tan cube theta இன்ட்டு கொசிக்கன் theta. ஓகே, இதை எடுத்துக்கிறேன், இந்த எல்ஹெச்எஸ் பார்ட் எடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு இந்த சீக்கன் thetaவை என்ன எழுதலாம், 1/cos theta அப்படின்னு எழுதலாமா.
சீக்கன் டீட்டா அப்படிங்கிறது ரெசிப்ரோக்கல் ஆஃப் காசு. அப்போ சீக்கன் டீட்டா ஈக்குவல் டு எப்படி எழுதலாம் 1/cos டீட்டா ப்ளஸ் tan கியூப் அப்படிங்கிறது எவ்வளோ sin பை காசுன்னு இல்லாமல் tan எப்படி எல்லாம் sin பை காசு. அப்போ sin கியூப் டீட்டா டிவைடு பை காஸ் கியூப் டீட்டா அப்படின்னு கிடைக்குமா? அப்போ tan கியூப் டீட்டாவை sin கியூப் டீட்டா டிவைடு பை காஸ் கியூப் டீட்டா இன்ட்டு கொசிகன் டீட்டா அப்படிங்கிறது 1/sin டீட்டா அப்படிங்கிறது. ஓகே, அப்போ 1/cos டீட்டா ப்ளஸ் sin கியூப் டீட்டா டிவைடு பை காஸ் கியூப் டீட்டா இன்ட்டு 1/sin டீட்டா அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? ரைட். இப்போ இந்த இடத்துல வரக்கூடிய சைன் டீட்டாவும் இங்கே நியூமரேட்டரில் சைன் கியூப் இருக்கு இல்லையா? ரைட். ஒரு சைன் டீட்டா கேன்சல் ஆகிடுமா? அப்போ நியூமரேட்டர் என்ன கிடைக்கும்? sin ஸ்கொயர் டீட்டா மட்டும் வருமா? அப்போ 1/cos டீட்டாவை அப்படியே வச்சுக்கோ ப்ளஸ் சைன் ஒரு சைன் கேன்சல் ஆச்சுன்னா நியூமரேட்டரில் sin ஸ்கொயர் டீட்டா டிவைடு பை டினாமினேட்டரில் காஸ் கியூப் டீட்டான்னு கிடைக்கும். சரி, அப்போ 1/cos டீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் டீட்டா டிவைடு பை காஸ் கியூப் டீட்டா. ஓகே, இப்போ இரண்டுக்கு என்ன எடுக்கலாம்? எல்சிஎம் எடுங்க. இங்கே காஸ் டீட்டா இருக்குது, இங்கே காஸ் கியூப் இருக்குது. அப்போ எல்சிஎம் என்ன எடுக்கிறேன்? காஸ் கியூப் டீட்டானே எடுத்துக்கிறேன் டினாமினேட்டரில். ஓகே, காஸ் கியூப் டீட்டா அப்படிங்கிறப்ப ஓகே, இன்றைக்கி காஸ் கியூப் டீட்டா ஆல்ரெடி ஒரு காஸ் டீட்டா இருக்குது. அவன் மேலே என்ன செய்றீங்க? ஒரு காஸ் ஸ்கொயர் டீட்டாவில் மல்டிப்ளை பண்ணிட்டா போதுமா? இங்கே காஸ் டீட்டா இருக்குது, இங்கே காஸ் கியூப் டீட்டா இருக்குது. எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன எடுத்துக்கலாம்? காஸ் கியூப் டீட்டானே எடுத்துக்கலாம். நீங்கள் காஸ் டீட்டாவை எதால் மல்டிப்ளை பண்ணால் காஸ் கியூப் டீட்டா கிடைக்கும் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் டீட்டாவால் மல்டிப்ளை பண்ணால். ஓகே, அவள் மேலே இருக்கக்கூடிய 1 என்ன செய்கிற? காஸ் ஸ்கொயர் டீட்டாவால் மல்டிப்ளை பண்ணு. 1 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் டீட்டா என்ன கிடைக்கும்? காஸ் ஸ்கொயர் டீட்டா. அடுத்து இங்கே வரக்கூடிய சைன் ப்ளஸ்ஸா ப்ளஸ். ஓகே, இங்கே காஸ் கியூப் டீட்டா அப்படிங்கிற மேலே இருக்கிற அப்படியே போட்டுக்கலாமா? அப்போ என்ன கிடைக்கும்? sin ஸ்கொயர் டீட்டா. ஓகே, அப்போ எல்சிஎம் எடுக்கிறப்ப காஸ் டீட்டாவுக்கும் காஸ் கியூபுக்கும் எல்சிஎம் எடுத்தால் காஸ் கியூப் டீட்டா எடுக்கிறோம். நம்ம காஸ் டீட்டாவை காஸ் ஸ்கொயர் டீட்டாவால் மல்டிப்ளை பண்ணால் தான் காஸ் கியூப் கிடைக்கும். அப்போ 1ஐயும் என்ன செய்கிற? காஸ் ஸ்கொயர் டீட்டாவால் மல்டிப்ளை பண்ணு. 1 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் டீட்டாங்கிறது காஸ் ஸ்கொயர் டீட்டா. இங்கே வரக்கூடிய சைன் ப்ளஸ். ஓகே, இங்கே காஸ் கியூப் இருக்குது, அப்போ மேலே அப்படியே வச்சுக்கோ sin ஸ்கொயர் டீட்டா. ஓகே, அப்போ காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் டீட்டா டிவைடு பை காஸ் கியூப் டீட்டான்னு கிடைக்குது. ஓகே, உனக்கு தெரியும் காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் டீட்டா வேல்யூ என்னன்னு தெரியும் 1. அப்போ 1 டிவைடு பை காஸ் கியூப் டீட்டா அப்படின்னு கிடைக்குமா? ஓகே, 1/cos எப்படி எதெல்லாம் சீக்கன், அப்போ சீக்கன் கியூப் டீட்டான்னு எழுதிக்கலாமா? ஓகே, 1/cos கியூப் டீட்டா. 1/cos டீட்டாவோட வேல்யூ சீக்கன். அப்போ சீக்கன் கியூப் டீட்டா அப்படின்னு எழுதிக்கலாமா? ரைட். ஓகே, இப்போ சீக்கன் கியூப் டீட்டாவை எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா நமக்கு என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா இப்போ என்ன கிடைக்கிது? சீக்கன் டீட்டா ப்ளஸ் tan கியூப் டீட்டா இன்ட்டு கொசிக்கன் டீட்டாவோட வேல்யூ என்ன கிடைக்குது? சீக்கன் கியூப் டீட்டான்னு கிடைக்குது. சரியா? நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? சீக்கன் டீட்டா ப்ளஸ் tan கியூப் டீட்டா இன்ட்டு கொசிக்கன் டீட்டாவோட வேல்யூ 2 - k ஸ்கொயர்ட் ஹோல் பவர் 3/2 இதான ப்ரூஃப் பண்ணணும். ரைட். இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா சீக்கன் கியூப் டீட்டா இருக்கு இல்லையா? அதை எப்படி எழுதிக்கிறேன்? சீக்கன் டீட்டா அதனுடைய ஹோல் கியூப்னு எழுதிக்கிறேன். சரியா? இந்த இடத்துல வரக்கூடிய ரிசல்ட் என்ன? சீக்கன் கியூப் டீட்டா. ஸோ இதை சீக்கன் டீட்டா அதனுடைய ஹோல் கியூப்னு எழுதிக்கிறேன். சீக்கன் டீட்டாவோட வேல்யூ இப்போ தான் ஈக்குவேஷன் 1 ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். என்னென்ன? சீக்கன் டீட்டா அப்படிங்கிறது 2 - k ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2 அப்படின்னு. ஓகே, அப்போ இங்கே வரக்கூடிய சீக்கன் டீட்டாவுக்கு பதிலாக ஈக்குவேஷன் 1 அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும்? 2 - k ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2. ஓகே, சீக்கன் டீட்டாவோட வேல்யூ அப்ளை பண்ணுறேன். ஈக்குவேஷன் 1 என்ன செய்கிறீங்க? அப்ளை பண்ணுறேன். அப்போ 2 - k ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2 அப்படிங்கிறது. ஓகே, அப்போ சீக்கன் டீட்டாவோட வேல்யூ 2 - k ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2. இது எல்லாத்துக்கும் ஹோல் பவர் என்ன? இங்கே வரக்கூடிய 3, அந்த 3 அப்படிங்கிறது போட்டுக்கும். சரியா? சீக்கன் டீட்டாவோட வேல்யூ 2 - k ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2. ஸோ சீக்கன் டீட்டா ஹோல் கியூப். அப்போ இது எல்லாத்துக்குமே என்ன போட்டுக்கிறீங்க? ஹோல் கியூப் 3 அப்படிங்கிறது போட்டுக்கலாமா? ரைட். இப்போ பவர் ரெண்டையும் நீ என்ன செஞ்சுக்கலாம்? மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ இங்கே 1/2 இருக்குது, இங்கே என்ன இருக்குது? 3. 3யும் 1/2 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 3/2 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அப்போ ஈக்குவல் என்ன கிடைக்குது? 2 - k ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, அப்போ சீக்கன் டீட்டா ப்ளஸ் tan கியூப் டீட்டா இன்ட்டு கொசிக்கன் டீட்டாவோட வேல்யூ 2 - k ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, இதான ப்ரூஃப் பண்ண வேண்டிய ரிசல்ட்டு. ஓகே, ஹென்ஸ் ஷோன். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அவங்க? ஆல்சோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே அப்படிங்கிறாங்க. ஃபார் விச் திஸ் ரிசல்ட் ஹோல்டு. இந்த ரெண்டு ரிசல்ட்டும் ஹோல்ட் ஆகிறப்ப கேவோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ரைட். வி நோ தட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் என்ன? tan ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 - k ஸ்கொயர் அப்படின்னு இருக்கா? tan ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 - k ஸ்கொயர். ஓகே, இதை யூஸ் பண்ணுறேன். இந்த கண்டிஷன் எடுத்துக்கிறேன். இதில் உனக்கு தெரியும் tan ஸ்கொயர் டீட்டா அப்படிங்கிறது கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு தெரியும். கரெக்டாக? tan ஸ்கொயர் டீட்டா அப்படிங்கிறது கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது உனக்கு தெரியும் கண்டிஷன். சரியா? tan டீட்டாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா tan ஸ்கொயர்டு தானே. ஸ்கொயர்டு பண்ணுறப்ப tan அப்படிங்கிறது என்ன ஆகிடும்? tan டீட்டா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும்? கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. பாசிட்டிவாக மட்டும்தான் வரும், நெகட்டிவ் வராது. உனக்கு 0 வரும். 0 பாசிட்டிவ் மட்டும்தான் வரும். ஓகே, tan ஸ்கொயர்டு பண்ணுறப்ப டேனோட நெகட்டிவும் பாசிட்டிவ். ஓகே, நெகட்டிவ் எல்லாமே என்ன ஆகிடும்? பாசிட்டிவாக மாறிடுமா?
டேனோட நெகட்டிவ் ஸ்கொயர் பண்ணுறப்ப என்ன ஆகிடும் பாசிட்டிவாக மாட்டும். அப்போ டேன் ஸ்கொயர் டீட்டாங்கிறது எது மட்டும் தான் இருக்கும் அப்படின்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 மட்டும்தான் பாசிபிள். ஓகே, அதாவது பாசிட்டிவாகவும் ஜீரோவாகவும் மட்டும்தான் இருக்கும், நெகட்டிவ் வராது. ஏன்னா ஸ்கொயர்டு பண்ணுறோம் நம்ம. ஓகே, டேன் டீட்டா வந்து நெகட்டிவ் 0 பாசிட்டிவ் வரும். பட் நெகட்டிவ் அப்படிங்கிறது ஸ்கொயர்டு பண்ணுறப்ப என்ன ஆகிடும் உனக்கு பாசிட்டிவாக மாறிடும். அதனால் டேன் ஸ்கொயர் டீட்டா அப்படிங்கிறது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. சரிங்களா, ரைட்டு. டேன் ஸ்கொயர் டீட்டா கிரேட்டர் ஈக்குவல் டு 0 அப்படின்னா கிவனில் டேன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க 1 மைனஸ் கே ஸ்கொயர்டு. அப்போ 1 மைனஸ் கே ஸ்கொயர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0வா? ரைட், மைனஸ் கே ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோ. இந்த 1 அந்த சைடு கொண்டு வந்தால் என்ன ஆகிடும் +1, இந்த கொண்டா -1. அப்போ மைனஸ் கே ஸ்கொயர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு -1. ஓகே, ரெண்டு பக்கமும் என்ன செய்கிற மைனஸை கேன்சல் பண்ணு. ஓகே, மைனஸை கேன்சல் பண்ணால் இன்இக்வாலிட்டி என்ன ஆகும் உனக்கு சேஞ்ச் ஆகும். ஞாபகம் இருக்கா? ரெண்டு பக்கமும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப இன்இக்வாலிட்டி என்ன ஆகும் உனக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே, மைனஸ் கே ஸ்கொயர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு -1 அப்படின்னு இருக்கு. ஸோ மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறப்ப இன்இக்வாலிட்டி என்ன ஆகும் அப்படின்னா கே ஸ்கொயர்டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைக்கும். இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும், மறந்துடக்கூடாது. ஓகே, ரெண்டு பக்கமும் நெகட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் சேஞ்ச் பண்ணுறோம், மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். அப்போ கே ஸ்கொயர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1. ஓகே, அப்போ கே ஸ்கொயரோட வேல்யூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னா அப்போ கேவோட வேல்யூ எதுலேருந்து எதுக்குள்ளார இருக்கும் அப்படின்னா -1லேருந்து +1க்குள்ளார இருக்கும். ஓகேவா, கே ஸ்கொயர் அப்படிங்கிறது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1, 1 விட கம்மி அப்படின்னா கேவோட வேல்யூ அப்போ எதுலேருந்து எதுக்குள்ளார இருக்கும் -1ல் இருந்து +1 வரைக்கும் வரும். அதான் இங்கே எழுதிக்கிறேன் -1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது. ஓகே, அப்போ ஃபஸ்ட் இன்இக்வாலிட்டி டேன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் கே ஸ்கொயர்டு. அந்த ஈக்குவாலிட்டியில் என்ன செய்யணும் அப்படின்னா ஸோ கண்டிஷனுக்கு வேல்யூ ஆஃப் கே கேட்குறாங்க. என்ன வேல்யூ கிடைக்குது கேக்கு -1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைக்குது. சரியா, செகண்ட் எடுத்துக்கிறேன். ஃபர்தர் சீக்கன் டீட்டா ப்ளஸ் tan கியூப் டீட்டா இன்ட்டு கொசிகன் டீட்டாவோட வேல்யூ என்னன்னு தெரியும் 2 மைனஸ் கே ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 அப்படின்னு. ஓகே, இது எப்போ அப்படின்னா 2 மைனஸ் கே ஸ்கொயர் இந்த ஓகே இந்த 3/2 பிரிக்கிறேன் எப்படின்னா 1/2 இன்ட்டு ஹோல் கியூப்னு பிரிக்கலாமா? அப்போ 2 மைனஸ் கே ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2 அது எல்லாத்துக்கும் ஹோல் கியூப் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ இந்த 2 மைனஸ் கே ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1/2 எப்படி எல்லாம் ரூட் ஆஃப்னு போட்டு எழுதலாமா? அப்போ ரூட் ஆஃப் 2 மைனஸ் கே ஸ்கொயர் அப்படிங்கிறது. ஓகே, ரூட் ஆஃப் 2 மைனஸ் கே ஸ்கொயர் அப்படிங்கிறது ரூட்டுக்குள்ளார உனக்கு கண்டிப்பாக என்ன வரும் ரூட் எக்ஸிஸ்ட் ஆகணும். ரூட் ஆஃப் 2 மைனஸ் கே ஸ்கொயர் அப்படின்னா இந்த ரூட் எக்ஸிஸ்ட் ஆகணும். ரூட்டுக்குள்ளார நெகட்டிவ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆகாது. ஓகே, இமேஜினரி நம்பரில் போய் நிற்கும். ஓகே, படிச்சிருப்பீங்க 9th 10th 2 மைனஸ் கே ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2. இந்த ஹோல் பவர் 1/2 அப்படிங்கிறது ரூட்டு தானே. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? அந்த 2 மைனஸ் கே ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2 ரூட் ஆஃப்னு எழுதிக்கலாமா? ரூட் ஆஃப் 2 மைனஸ் கே ஸ்கொயர் அப்படிங்கிறது. ஓகே, ரூட்டுக்குள்ளார எந்த டேர்ம் வந்தாலும் உனக்கு என்ன ஆகணும் பாசிட்டிவாக வந்தால் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். நெகட்டிவ் வந்துச்சுன்னா நாட் ரியல் அப்படின்னு நம்ம போட்டு ரிசல்ட் சொல்லியிருப்போம். ஓகே, அப்போ கண்டிப்பாக 1/2 அப்படிங்கிற வரப்போ இந்த 2 மைனஸ் கே ஸ்கொயர் அப்படிங்கிறது ரூட்டுக்குள்ளார வருமா? ரூட்டுக்குள்ளார வரப்போ இந்த 2 மைனஸ் கே ஸ்கொயர் கண்டிப்பாக என்னவா இருக்கணும் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 தான் இருக்கும். அதாவது பாசிட்டிவாக தான் இருக்கணும், நெகட்டிவ் வரக்கூடாது. ஓகே, அதான் இங்கே எழுதிக்கிறேன். ஹியர் 2 மைனஸ் கே ஸ்கொயர்டு கண்டிப்பாக என்னவா இருக்கணும் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா ஹோல் பவர் 1/2 ஹோல் பவர் 1/2னா ரூட்டு தானே. அப்போ ரூட் ஆஃப் 2 மைனஸ் கே ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதுவியா? ரூட்டுக்குள்ளார கண்டிப்பாக பாசிட்டிவ் வந்தால் மட்டும்தான் நெகட்டிவ் வந்துச்சு அப்படின்னா நாட் ரியல் அப்படின்னு படிச்சிருப்போம் நம்ம. ஓகே, ரூட் எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னா ரூட்டுக்குள்ளே வரக்கூடிய டேர்ம் என்னவா இருக்கணும் பாசிட்டிவாக தான் இருக்கணும் அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகே, அப்போ 2 மைனஸ் கே ஸ்கொயர் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. மைனஸ் கே ஸ்கொயர் அப்படிங்கிறது அப்படியே வச்சுக்கோ. 2 இந்த சைடு கொண்டு வந்தால் என்ன ஆகிடும் -2. அப்போ மைனஸ் கே ஸ்கொயர் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு -2. ஓகே, போத் சைட்ஸ் மைனஸால் மல்டிப்ளை பண்ணு இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும், மறந்துடக்கூடாது. போத் சைட்ஸ் மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறப்ப இன்இக்வாலிட்டி என்ன ஆகும் சேஞ்ச் ஆகும். அப்போ கே ஸ்கொயர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2னு கிடைக்குது. சரியா, கே ஸ்கொயர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2. அப்போ கே ஸ்கொயரோட வேல்யூ என்ன ஆகுது 2 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அப்போ கேவோட வேல்யூ எதுலேருந்து எது வரைக்கும் வரும்னா -√2ல் இருந்து +√2 வரைக்கும் வரும். கரெக்டாக, கே ஸ்கொயர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னா அப்போ கேவோட வேல்யூ என்ன வரும் -√2லேருந்து +√2 வரைக்கும் உனக்கு எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது கண்டிஷன். ஓகேங்களா, ரைட். இதோட பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 3.1 ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து 3.2 பார்க்கலாம். தேங்க்யூ.